ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனிதர்களுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள், 46 குரோமோசோம்கள் காணப்படும். 23 ஜோடியாக காணப்படும். அதில் ஏற்படுற குறைபாடுகளை தான் அந்த குறைபாட்டு நோய்களை தான் அங்கே கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லி. சரிங்களா? டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 21 ட்ரைசோமி. சரிங்களா? 21 ட்ரைசோமினா மொத்தம் 23 ஜோடி சொன்னேன் இல்லைங்களா நான். அதில் 21வது ஜோடி குரோமோசோம்களை ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்படி தான் இருக்கும், 2 ஜோடியாக இருக்கும். இப்போ இது 21 22ன்னு இல்லாமல் 21ல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? அது பாருங்கள், பட்டாவ் சிண்ட்ரோம் பார்த்திங்கன்னா 13 ட்ரைசோமி. அதே போல் 13வது குரோமோசோம்களில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்படி 2 அந்த ஜோடியில் 13வது ஜோடியில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம். கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம்னா இந்த எக்ஸ்எக்ஸு, அதாவது எக்ஸு ஒய் தான் ஆண்களுக்கான குரோமோசோம், ஆண் குழந்தை பிறப்பதற்கான குரோமோசோமு. இது பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய்ன்னு எக்ஸு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் இந்த கிளைன் பெல்டர் சிண்ட்ரோமு. அதுக்கப்புறம் டர்னர் சிண்ட்ரோம் பாருங்கள், எக்ஸ்ஓனா அதாவது பெண்களுக்கு இந்த 23வது குரோமோசோம் அந்த ஜோடி இருக்குது இல்லைங்களா, 23வது ஜோடியில் இந்த ஜோடியில் வந்து ஒன்றே மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும், ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அதுதான் எக்ஸ்ஓ பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். டவுன் சிண்ட்ரோம், டவுன் வந்து ஒரே ஒரு டவுன் இருக்குது, அது சென்னைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல் ஒரு டவுன் ஒன்று இருக்குது, அது சென்னை. அதுக்கப்புறம் பட்டாவு 13 பாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டாவ் 13 ட்ரைசோமி. அதுக்கப்புறம் கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம். கிளைன் பெல்டர்னால் பெல்ட் யார் போடுவாங்க? ஆண்கள் தான் போடுவாங்க. அப்போ எக்ஸ்எக்ஸு ஒய்ஏ. அப்புறம் டர்னர் சிண்ட்ரோம்னா எக்ஸ்ஓ. எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் இருக்கும், அந்த டேர்னிங் தான் பெண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.